கொண்டாந்து 25 வருடங்களாக அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய இருபத்தி 25 வருடங்களாக அடியெடுத்து கொண்ட இது எவ்வளவு டெப்தா இருக்கும் தெரியுமா? பியரோ தெரியும்ல உங்களுக்கு? எவ்வளவு டெப்தா இருக்கும் இந்த இது தெரியும்ல? என் பியரோ அவரு தான், அதான் சொல்றேன். இதுக்கு எப்படி இருக்கும் வாய்ஸ்? யாரை பத்தி பேச போற? மேனேஜ்மெண்ட் பத்தி. அப்ப டெப்த் 25வது வருடமாக அடி எடுத்து வச்சிருக்க பள்ளி கொண்டான்ற இடத்துல இங்க ஒரு கொண்டான் இருக்காரு. சிம்பிள் பர்சன், சாம்பிள் பர்சன், சிம்பிள் பர்சன், சாம்பிள் பர்சன். 25வது வருடம் அடி எடுத்து மெட்ரிகுலேஷன், ஐசிஎஸ் சிலபஸ், ஸ்போர்ட்ஸ் அச்சீவ் பண்ண வச்ச யார் இவர் அப்படின்னா, திருக்குறளுக்கு முதல்ல திருன்னு வரும், திருக்குறளுடைய முதலெழுத்து திருன்னு வரும், திருவள்ளுவருக்கு முதலெழுத்து திருன்னு வரும், அதே மாதிரி திரு விவிலியம் அப்படின்னு வரும், திருக்குரான் அப்படின்வாங்க, திருவள்ளுவர் திருன்னுவாங்க. ஒருத்தருடைய பேருக்கு முன்னாடி திரு போடுவாங்க. அவரை பெற்றெடுத்த தாய் தகப்பன் பேருக்கு முன்னாடி பேர்லே திருவ வச்சு நாவுக்கெல்லாம் அரசனாக நீ இருக்க வேண்டும், நாவுக்கெல்லாம் அரசனாக இருக்க வேண்டும் என்பதனால்தான். ஓகே, 6A ஸ்கூலுடைய மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் திரு தி குரூப் ஆஃப் இன்டியூஷன் உடைய இந்த ஸ்கூலுடைய சிம்பிள் அண்ட் சாம்பிள் பர்சன் 25வது வருடம் அடி எடுத்து வச்சிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு நண்பர் திருநாவுக்கரசு அண்ணா அவர்களுக்கு சார். அவர் இந்த ஸ்கூலை உருவாக்குனது ஹார்ட் ஒர்க்னால உருவாக்குனாரு. சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எங்கள் அண்ணா திருநாவுக்கரசு அண்ணா அவர்களுக்கு. அண்ணா 25வது வருஷம் அடி எடுத்திருக்கீங்க. ஊராறு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரும்னுவாங்க. ஊராறு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரும். என் பேரு ஜெகன், அண்ணனுடைய பையன் பேரு குவன். குடும்பத்தினுடைய சொத்து குகன் அவர்கள். அண்ணா, உங்களுக்கு பின்னாடி அம்மாவும் அண்ணியும் இருக்காங்க. அவருக்கு பின்னாடி அவங்க அம்மா அப்பா மிக்க பலம். அதே மாதிரி அவருக்கு பின்னாடி இன்னொரு தாயாக வந்த தாரமாக வந்த உங்களது பள்ளி கொண்டான்ல இந்த பள்ளியை கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய மகளாய் வந்த மருமகளுக்கு குகனுடைய மிஸ்ஸஸ் அவர்களுக்கு ஸ்பெஷல் கை. Congratulations and very special good afternoon to உலகத்திலே கெட்டு போகாத பால், தரஞ்சு போகாத பால், இந்த ஸ்கூலுடைய 2 பிரின்சிபால். ஸ்கூலுடைய பிரின்சிபால் ஒரு பெரிய கை தட்டு சார். 2 வாங்குது ஜனா. 2 பிரின்சிபல் உடைய ஷர்ட்டை பார்த்தா ஒண்ணுதான், கீபோர்டு மாதிரியே இருக்கு. கீபோர்டு மாதிரியே black and white. அதான் அவங்க ஹைலைட். Thank you பிரின்சிபல். Thank you and very special good afternoon to இந்த ஸ்கூலுக்கு உங்க எல்லாரையும் அனுப்புன ஆல் த ஸ்கூல் பிரின்சிபல் ஹெச்எம்ஸ்க்கு ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்த ஆல் த டீச்சர்ஸ்க்கு ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். and 6A ஸ்கூலுடைய all the +2 10th ஸ்டூடண்ட்ஸ் உட்கார்ந்திருக்கீங்க. ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன் and very special good afternoon to ஸ்டேஜ்ல வந்து ஸ்பீச் பண்ண the great speakersக்கு ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். and also இந்த ஸ்கூலுடைய ஸ்டாஃப்ஸ்க்கு ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். இந்த ப்ரோக்ராமை இவ்வளவு அழகா தொகுத்து வழங்கின எங்க தினமலர் தலைவருக்கு ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். and ஆக்சுவலா ஒருத்தர் இருக்காரு, சுந்தரமூர்த்தி. எங்க போனாரு சுந்தரமூர்த்தி அண்ணன்? அண்ணே ஒரு நிமிஷம் வாங்க அண்ணே, ஒரு நிமிஷம் வாங்கினேன் அண்ணே, ஒரு நிமிஷம் எந்திரிச்சாது நில்லுங்க அண்ணே, எந்திரிச்சாது நில்லுங்கண்ணே.
ஆனா சுந்தர் அப்படின்னா ஹிந்தியில அழகுன்னு அர்த்தம். சுந்தர் அப்படின்னா ஹிந்தியில அழகு. மூர்த்தி, உங்களது பெற்றோர்கள் சுந்தரமூர்த்தின்னு வச்சிருக்காங்க. அழகும் எந்த ஒரு விஷயத்தை தினமலர்ல கொடுத்தாலும் அதை பூர்த்தி செய்யறனால தான், அழகும் பூர்த்தியும் செய்யறனால சுந்தரமூர்த்தி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். All the தினமலர் டீமுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுங்க. கேமராமேன், டெக்னீஷியன், பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ், thank you தினமலர் டீம் மெம்பர்ஸ். இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவர் பள்ளி கொண்டான் ஊருக்காரன், இந்த ஊருக்காரு. அண்ணே நீங்க போட்டிருக்கிறது கண்ணாடி. இந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க இங்க வந்திருக்கவங்க எல்லாம் வாழ்க்கையில வருவாங்க முன்னாடி. அண்ணே வாழ்க்கையில மலரும் ஒரு மலர். அண்ணே அண்ணே ஒரு விஷயம் தெரியுமா? வாடாத மலர், வாடாத மலர், தட் இஸ் கால்ட் தினமலர். வாழ்த்துக்கள். Thank you தினமலர் team members and camera, all the team members க்கு special thank you. Thank you சுந்தரமூர்த்தி அண்ணா. And very special good afternoon to எங்க போனார் என்னோட PRO சுலக்ஷனா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஜனார்த்தனன் அவர்களுக்கு ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். Thank you so much ஜனார்த்தனன் and the PRO, and thank you so much. And very special good afternoon to all that bus driver, conductor, aunties, office staff, non-teaching staff, and special good afternoon to audio department, and very special good afternoon to my professional DJ அவர்களுக்கு special good afternoon. And very special good afternoon to, and very special good afternoon to கட்டடம் கட்டணும்னா அதுக்கு தேவை ஸ்ட்ராங்கான கம்பி. கட்டடம் கட்டணும்னா அதுக்கு தேவை ஸ்ட்ராங்கான கம்பி. இங்க ஜெயித்து காட்டூர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க தான் என் பாசமான ஆல் மை டியர் தம்பி தம்பி தம்பி. உலகத்திலே மாறாத கட்சி, பொய் சொல்லாத கட்சி, பாசமான கட்சி, one and only all my dear தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. Thank you. ஒரு விஷயம் தெரியுமா, இங்க இருக்கவங்க எல்லாரும் நீங்க கவனிச்சுக்கலான்னு தெரியல, ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய என்னோட தம்பிட்ட விசில் அடிக்க கூடாதுன்னு நான் ஒரு கோரிக்கை வச்சேன். பக்கத்துல பிடி சார் அங்கங்க நிக்கிறாங்க, இங்க வாத்தியார்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என் அன்பு மேனேஜ்மெண்ட் விசில் அடிக்க கூடாதுன்னு சொன்னேன். வந்தப்போ ஒரே ஒரு குட்டி விசில் தெரியாம அடிச்சான். விசில் அடிக்க கூடாது தம்பின்னு சொன்னேன். நான் கவனிச்சேன், அந்த தம்பி விசில் அடிக்கல. எப்போதுமே ஒரு விஷயம் நம்மகிட்ட உண்டு, கண்டிப்பா அதை அவங்க சரியா பண்ணா நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ண மாட்டோம், நன்றி சொல்ல மாட்டோம். பண்ண கூடாதுன்னு சொன்னேன், அவன் விசில் பண்ணாம இருந்தால அந்த தம்பிக்கு என்னோட சார்பில் இருந்து ஸ்பெஷல் கைத்தட்டு. Thank you for pin drop silent. Teachers, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாம்பவானும் அழகா பேசுறாங்க. ஒருத்தவர் கீபோர்டு வாசிச்சுட்டே பேசினாரு, ஒருத்தவர் பேசுறப்ப கீபோர்டு வாசிச்ச மாதிரியே இருந்தது. இன்னொருத்தவர் ஸ்கூல் சார்பில் 2 பேர் அழகா பேசுனீங்க. தலைவர் சூப்பரா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாரு. எங்க அண்ணா திருநாவுக்கரசன்னா அமர்ந்து கடைசில இருந்து உங்க பேச்சை கேட்கறதுக்காக நான் பேச்சை குறைச்சிட்டே ஜெகன் அண்ணா உட்கார்ந்து இருந்தாரு. அங்கிட்டு குவன் அண்ணா கரெக்ட் டைமுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆனாரு. இங்க அண்ணி உட்கார்ந்து இருந்தாங்க. இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரே விஷயம், டைம் பார்க்க வேண்டாம். ஏன்னா உங்க எல்லாருக்கும் பஸ் அனுப்பி பெர்மிஷன் வாங்கி இந்த ஏசி ஆடிட்டோரியம் கொடுத்து ஜெகனண்ணா ப்ரோக்ராமையும் கொடுத்து உங்களுக்கு வயிறார சாப்பிட்டுட்டு, டீச்சர்ஸும் இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லி, ஏன் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தா மிச்சம் கட்டிட்டு போற அளவுக்கு 3000 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்க மேனேஜ்மெண்ட் இந்த மேனேஜ்மெண்ட். இங்க வந்த எல்லாருக்கும் ஏசி ஆடிட்டோரியம் பிளஸ் ஜெகனண்ணா தினமலர் டீம் இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி கொடுத்திருக்காங்க. இது நிகழ்ச்சி இல்ல, மகிழ்ச்சி. And also I want to tell you one thing. நான் ஒன் டே பேசுற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஒரு நாள் ஃபுல்லா பேசுவேன். ஜெயித்து காட்டுவோம், ஜெயித்து காட்டுவோம். என் அன்பு தம்பி தங்கச்சிகளா, வீட்டுல ஃபர்ஸ்ட் பையன் பிறந்தா வாரிசு. வீட்டுல ஃபர்ஸ்ட் பையன் பிறந்தா வாரிசு. அதே வீட்டுல ஃபர்ஸ்ட் பொண்ணு பிறந்தா செலவு. 2வது பொண்ணு பிறந்தா ரொம்ப செலவு. 3வது பொண்ணு பிறந்தா வீடே முடிஞ்சிச்சு. யாரு சொன்னா அப்படி? ஒரு நிமிஷம், நான் பேசுற ஸ்டேஜ்ல கேட்கல, எனக்கு இந்த சவுண்ட் ரிப்பீட் வேணும்.
அப்படி கேட்கலான்னா நான் என்ன பண்ணுவேன்னா, வாரிசு அதே வீட்டுல ஃபர்ஸ்ட் பொண்ணு பிறந்தா அந்த வீட்டுக்கு கிடைச்ச பரிசு பரிசு. என் அண்ணன் தங்கச்சிகளா, ஃபர்ஸ்ட் பொண்ணு பிறந்தா பரிசு, ரெண்டாவது பொண்ணு பிறந்தா பம்பர் பரிசு, மூணாவது பொண்ணு பிறந்தா அந்த வீட்டுக்கு கிடைச்ச போனஸ் போனஸ் போனஸ். அதுக்காண்டி எங்க பசங்களை விட்டு கொடுக்க முடியாது. கடவுள்கிட்ட சாமி கும்பிட்டா பையன் பிறப்பான், கடவுள்கிட்ட சாமி கும்பிட்டா பையன் பிறப்பான். கடவுளே பிறந்துருச்சுன்னா பெண் பிள்ளை பிறந்துருச்சுன்னா ஒன்னு சொல்றேன் கேள. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுதான்னு சொல்லுவாங்க. வீட்டுல பையனும் வேணும் பொண்ணும் வேணும். செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் வீடு இல்ல, செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் நகை இல்ல, செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பணம் இல்ல, செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் யாருக்கும் கிடைக்காத செல்வம். பட் இஸ் கால் குழந்தை செல்வம். குழந்தை செல்வம். என் அன்பு தம்பிகளா, உங்க ஜெகனை நான் 22 வருஷமா மோட்டிவேட் பண்றேன். உங்களுக்காக நான் மதுரையில இருந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தேன். இந்த ஸ்கூலுக்காகவும் தினமலருக்காகவும் 8 மணி நேரம் ஜெகனை நான் டிராவல் பண்ணி வந்தேன். ஒரு நாள் கூட எனக்கு ரெஸ்ட் இருக்காது. தொடர்ந்து நான் மோட்டிவேட் பண்ணுவேன். 22 வருஷமா மோட்டிவேட் பண்றேன். போகாத ஸ்கூல் இல்ல, போகாத காலேஜ் இல்ல, உங்க ஊர் விஐடி முதற்கொண்டு நான் மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். ஒன்னே ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் அன்பு தம்பி தங்கச்சிகளா, என் அன்பு ஆசிரியர்களா, நான் 3.5 வயசு வரைக்கும் நான் பேசுறேன். நான் பிறந்து 3.5 வயசு வரைக்கும் நான் பேசல. எனக்கு பேச்சு வரலன்னு சொல்லி எங்க அம்மா கோயில் சாமி கும்பிட்டா, என் பிள்ளைக்கு பேச்சு வரல பேச்சு வரல பேச்சு வரல. அதே அம்மா எல்லா கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டா, ஓவரா பேசுறானே பேசுறானே பேசுறானே. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க, அனுபவத்துல சொல்றேன். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, நல்லா இருக்கும். இந்த மெசேஜ் எடுத்துக்கோ. பேச்சே வரலன்றனா பேசியே வாங்கின அவார்டு 1850 அவார்டு. தம்பி, இந்த மெசேஜ் நல்லா இருக்கும் கேள. கிளாஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்றது முக்கியம் இல்ல, கிளாஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்க. தம்பி, ஒரு விஷயம் சொல்றேன் கேள. ஏய், அப்பா காசுல ஆப்பிள் ஐபோன் வாங்குறது இல்லடா கெத்து. அப்பா காசுல ஆப்பிள் ஐபோன் வாங்குறது இல்ல கெத்து. அப்பா காசுல R1 பைக் வாங்குறது இல்ல கெத்து. உண்மையான கெத்துன்றது அப்பா அம்மா காசுல நம்ம வாழ்றதை விட நம்ம காசுல அப்பா அம்மா வாழவை. ஒன்னு சொல்ற, 5 ரூபாய் இருந்தா பிளாஸ்டிக்ல தட்டு வாங்கலாம், 5000 ரூபாய் இருந்தா வெள்ளியில தட்டு வாங்கலாம், 5 லட்சம் இருந்தா தங்கத்துல தட்டு வாங்கலாம். எத்தனை லட்சம் கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரே ஒரு தட்டு, அது ஆடியன்ஸ் உடைய கல் தட்டு. கல் தட்டு கல் தட்டு. தம்பி, வீடு வீடா பேப்பர் போட்டு படிச்ச வேண்டாம் நானு, வீடு வீடா பேப்பர் போட்டு படிச்சவன் நானு. என் அன்பு தங்கச்சிகளா, என் வீடு பணக்கார வீடு இல்ல. எங்க அப்பா பணக்காரன் இல்ல, எங்க அப்பா நல்ல குணக்காரன். எங்க அப்பா பணக்காரன் இல்ல, எங்க அப்பா நல்ல குணக்காரன். எங்க அப்பா பணத்தை சம்பாதிச்சதை விட நிறைய குணத்தை தான் சம்பாதிச்சாரு. ஒன்னு சொல்றேன் கேள. ஒன்னு சொல்றேன், இந்த உலகத்துல வறுமை இருக்கிற வீட்டுல திறமை இருக்காது, திறமை இருக்கிற வீட்டுல வறுமை இருக்காது. ஒன்னு சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய நண்பு தம்பி தங்கச்சிகளா, வாழ்க்கையில தங்கச்சி, ஒரு பிரதரா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். இந்த பிரதரா, இன்னைக்கு தங்கத்துடைய விலை 1 பவுன் 1 லட்சம் பக்கத்துல போகுது. பாப்பா, உங்க அம்மாலாம் தங்க விலை ஏறுதுன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்கன்னா, இந்த 3 பொம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கவங்க வருத்தப்பட்டாங்கன்னா, அண்ணன் சொல்றேன் கேள. தங்க விலை ஏறுது பாப்பா, 1 பவுன் 1 லட்சம். நீ ஸ்கூலுக்கு போகாதான் கல்யாணம் பண்ணிக்கோ, பாப்பா காலேஜுக்கு போகாதான் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சைல்டு மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ண வைக்கணும்னு நினைச்சா, அந்த அப்பா அம்மாக்கெல்லாம் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ, வீட்டில் போய் சொல்லு இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு ஜெகனண்ணா சொன்னாரு, பெற்றோரே பெற்றோரே, ஒரு பெண் பிள்ளைக்கு கழுத்து நிறைய கல் நெக்லஸ் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா, போற வீட்டுல ஹஸ்பண்ட் சரியில்லாட்டினா கல் நெக்லஸ் அழிச்சு நடுத்தருல நிப்பாட்டிடுவான். பெற்றோரே பெற்றோரே, ஒரு பெண் பிள்ளைக்கு கல் நெக்லஸ் சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலா கல்வியை சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா, போற வீட்டுல
கல்வெட்டுல செஞ்சாலும் அவ கல்வியை வச்சு 1000 பல்லக்கில் வாங்குவா. பாப்பா போற வீட்டுல நீ கையூந்து நிக்க கூடாது பாப்பா. புருஷனுக்கு இப்படி கொடுக்கிற கையா இருக்கணும் பாப்பா. எப்ப BMW கார் வாங்க போற, எப்ப ஆடி கார் வாங்க போற, எப்ப ஸ்விம்மிங் பூல் வச்ச வீடு கட்ட போற, எப்ப அப்பா அம்மாவை நல்ல நிலைமை கொண்டு போக போற. ஒண்ணு சொல்லட்டுமா, வறுமை இருக்கிற வீட்டுல திறமை இருக்காது, வறுமை இருக்கிற வீட்டுல திறமை இருக்காது, திறமை இருக்கிற வீட்டுல வறுமை இருக்கவே இருக்காது. வாழ்க்கையில கூலி வாங்கிக்கிட்டு இருக்கிற அப்பாவுடைய பிள்ளை, கூலி வாங்கிக்கிட்டு இருக்க அப்பாவுடைய பிள்ளை ஃபியூச்சர்ல படிச்சு முடிச்சு 10 பேருக்கு கூலி கொடுக்கிறவனா மாறுறதான் உன் வாழ்க்கை. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். தேங்க்யூ ஃபார் பின் ட்ராப் சைலண்ட். இந்த ஸ்டேஜ்ல இப்ப ரொம்ப சூப்பரான ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்காங்க. இடம் ரொம்ப அருமையா இருக்குது. இப்ப அந்த ஸ்டேஜ்ல அந்த இடத்துல யார் வர போறாங்கன்னா, அந்த ஸ்டேஜ்ல அந்த லெஃப்ட் ரைட் ஸ்டேஜ் ஏறுற மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஷியோ மைக் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி வைங்க. லெஃப்ட் ரைட்ல இப்ப 2 பக்கம் நடந்து வர போறாங்க. டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அந்த லெஃப்ட் ரைட்ல ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சார்பில் இருக்கிறவங்க அதை கிளியர் பண்ணி வைங்க. அந்த கேஷியோ அந்த மைக் எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணி தள்ளி வைங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் நடந்து மேல வர போறாங்க. ஏன்னா விட்டு வைங்க. ஒண்ணு சொல்லட்டுமா தம்பி, நீ உன்னை அடிக்கிற உரிமை இந்த உலகத்துல 3 பேருக்கு தான் உண்டு. உங்களை அடிக்கிற உரிமை இந்த உலகத்துல 3 பேருக்கு தான் உண்டு. முதல்ல உன்னை அடிக்கிற உரிமை அப்பா அம்மாக்கு உண்டு. அப்பா அம்மா ஒழுங்கா அடிச்சு வளர்க்கலாம்னா உங்களை அடிக்கிற உரிமை யாருக்கு உண்டுன்னா ஆசிரியர்களுக்கு உண்டு. ஆனா இப்ப ஆசிரியர்கள் அதனாலே 1098க்கு போன் பண்ணி விட்டுற. குச்சை எடுத்தாலே அடிங்க பாப்போம், அடிங்க பாப்போம், அடிங்க பாப்போம். உங்களை 3 பேருக்கு தான் அடிக்கிற உரிமை இருக்கு. ஒண்ணு அம்மா அப்பா, அவங்க அடிக்கலாம்னா ஆசிரியர்கள் அடிக்க வேண்டிய நேரத்துல அடிச்சு சொல்லி வளர்க்கணும். ஆசிரியர்களை நீங்க அடிக்காம விட்டீங்கன்னா 3வது காவல்துறை கிட்ட அவங்க அடி வாங்குவாங்க. காவல்துறை கிட்ட ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ தம்பி, காவல்துறைகிட்ட அடி வாங்குவீங்க. 3வது ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ, மறக்க கூடாத அறை 2. ஒண்ணு தாயின் கருவறை, இன்னும் நமக்கு வாழ்க்கை கொடுத்த ஆசிரியரின் வகுப்பறை. தம்பி உன்னைய உட்கார வச்சுட்டு அப்புறம் நின்று கிளாஸ் எடுக்கிறாங்களா பாப்பா? உன்னை உட்கார வச்சுட்டு டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்க பாப்பா. தம்பி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டீச்சர்ஸ்க்கு கால் வலி இருக்குடா, கழுத்து வலி இருக்குடா, முதுகு வலி இருக்குடா, குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை ப்ராப்ளம் இருக்குடா. அவங்க எத்தனையோ திருவிழாக்கு போனா போலாம், எத்தனையோ கல்யாணத்துக்கு போனா போலாம். ஒரு நாள் நான் கல்யாணத்துக்கு போனா என் பிள்ளைங்களுடைய லைஃப் வேஸ்டா போயிடும் சொல்லி தான் கல்யாணத்துக்கு போகாம எந்த ஒரு விஷயத்துக்கு போகாம டெடிகேட் பண்ற டீச்சர்ஸ் பத்தி என்ன நினைச்சீங்க? அது அரசு பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் சரி, அது பிரைவேட் ஸ்கூல் டீச்சரா இருந்தாலும் சரி. ஒன்னு சொல்றேன் கேள அப்பா, பேருக்கு முன்னாடி இருக்குது அப்பாவோட இனிஷியல். தம்பி பேருக்கு முன்னாடி இருக்குது அப்பாவோட இனிஷியல், பேருக்கு பின்னாடி இருக்கிற டிகிரி இன்னொரு அப்பா அம்மாவா இருக்கிற டீச்சர்ஸ் கொடுத்ததான்றதை எனக்கு மறந்துடாத. நீ மெட்ரிகுலேஷன்ல படி, ஐசிஎஸ் சிலபஸ்ல படி, ஐபி சிலபஸ்ல படி, எந்த மீடியத்துல வேணா படி. ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்காதவங்க யாரா இருந்தாலும் சரி லைஃப்ல முன்னேறவே முடியாது. அம்மா அப்பா ஆசிரியருடைய வாழ்க்கையில வாழ்த்தும் அவங்களுடைய மனதார அவங்களை பாராட்டினாங்கன்னா நீ நல்லா இருப்ப. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்மளை விட அதிகமா சம்பளம் வாங்கினா சந்தோஷப்படுற ஒரே ஒரு ஜீவன் அப்பாக்கு அடுத்து ஆசிரியர் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். அது பிடி சாரா இருக்கலாம், சோசியல் மிஸ்ஸா இருக்கலாம், சயின்ஸ் மிஸ்ஸா இருக்கலாம். இப்போ எங்கடா குட் மார்னிங் சொல்றீங்க? குட் மார்னிங் சொல்றது இல்ல, குட் ஆஃப்டர்நூன் சொல்றது இல்ல, வாத்தியார ஷார்ட் ஃபார்ம்ல வாத்தி. என்ன வாத்தி? கொன்றுவேன். தம்பி வாத்தியார் நம்ம அப்பா அம்மாக்கும் மேலடா, மாதா பிதா குரு தெய்வம். சார் குட் மார்னிங் சார், சார் குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு சொல்றதை விட்டு வாத்தி அங்கிட்டு வரா இருப்பாரு. என்னடா ஒண்ணு சொல்ற, பையனோ பொண்ணோ இப்படி முடி வச்சிருக்கிறது, இந்த சட்டை பட்டனை அவுத்து விடுறது, இந்த கையில காப்பு போடுறது, இந்த காதுல தோடு போடுறது, இந்த பேண்ட பிள்ளைங்க மாதிரி மேல இழுத்து விடுறது. தனிச்சு ஜனங்களுடைய அன்பு வேண்டுகோள், பையனோ பொண்ணோ மாடலா இருக்கிறது எனக்கு பிடிக்காது. பையனோ பொண்ணோ மாடலா இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஒரு பையனோ பொண்ணோ மாடலா இருக்கிறத விட 10 பேருக்கு முன்னாடி
முன்னாடி ரோல் மாடலா இருக்கிறதா பிடிக்கும். Be a role model. Don't be a model. Be a role model. சரி, நீங்கெல்லாம் +2 எக்ஸாம் எழுத போறீங்கல்ல? +2 எக்ஸாம் எழுத போறீங்கல்ல? ஃபெயில் ஆகாம பாஸ் ஆகணும்ல? நல்ல மார்க் எடுக்கணும்ல? நல்ல காலேஜுக்கு போகணும்ல? நல்ல வேலைக்கு போகணும்ல? நல்லா சம்பாதிக்கணும்ல? உலகத்திலே கஷ்டமான படிப்பு 2. உலகத்திலே கஷ்டமான படிப்பு 2. டாக்டர் இல்ல, இன்ஜினியர் இல்ல, 2 தான். ஒன்னு 10th, இன்னொன்னு +2. ஒன்னு 10th, இன்னொன்னு பாப்பா தம்பி 10th +2 கஷ்டப்பட்டு படிக்க கூடாது, இஷ்டப்பட்டு படிக்கணும். 10th +2 கஷ்டப்பட்டு படிக்க கூடாது, இஷ்டப்பட்டு படிக்கணும். நீங்க எல்லாம் +2ல நல்ல மார்க் வாங்குறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கவா தம்பி? ஐடியா கொடுக்கவா? ஒண்ணுதான். அதுக்கு காரணம் கடவுள சார். +2 இந்த ஜெயித்து காட்டும் நிகழ்ச்சியில தினமலர் டீமும் நம்ம ஸ்கூல்ல நடத்துற இந்த நிகழ்ச்சியில ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளரா 2026 உடைய கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரை நான் இப்ப லீக் பண்றேன். இது தமிழ்நாடு எஜுகேஷனல் மினிஸ்டருக்கும் சரி, ஜாயிண்ட் டைரக்டருக்கும் சரி, சிஓக்கும் சரி, டிஓக்கும் சரி, நான் இந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்றேன். தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஒரு விஷயம் இருக்கு, 2026ல 10th +2ல எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்கன்றத நான் லீக் பண்றேன். கொஸ்டினை நான் எடுக்கல, நான் சொல்ற கொஸ்டின் எல்லாம் வரும். எதுன்னு கேட்டுக்கோங்க. 2026ல கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்க எழுதுறப்ப எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் வராதுன்னு படிக்கிறப்ப புரியலோ அதெல்லாம் தான் வரும். அதுதான் வரும். கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிட்டேன் பாத்தீங்களா சார்? ஒருத்தர் பாக்குறாரு, ஆடா பாவி என்னமோ சொல்ல போறேன்னு நானும் முன்னிட்டு கவனிச்சேன். பாப்பா நீ படிக்கிறப்ப நல்லா படிப்ப, பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு இதெல்லாம் வராது, அதுதான்டா முதல்ல வரும்டா. ஏய் நீ எவனாலும் நம்பு, நான் சரியா படிக்கல படிச்சக்கின்றவன நம்பவே நம்பாத. பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு சொல்லுவா, நான் ஒன்னும் படிக்கலடி, அவதான் ஃபுல்லா படிச்சிருப்பான். ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கா, சந்தோஷமா இருக்கா. ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாற்பது அவஸ்தை. தேங்க்யூ டீச்சர். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? தினமலர் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் கேமரா டீம் மெம்பர்ஸ், உங்க கேமராக்கு இப்ப வேலை வந்துருச்சு. இத கண்டிப்பா இது எங்கேயுமே பண்ணாத ஒரு விஷயம். இது தினமலர்ல பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸும் எடிட்டர்ஸும் இதை கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். பண்ண போறோம். தேங்க்யூ ஃபார் பின் ட்ராப் சைலண்ட். என் தம்பி தங்கச்சிகள்லாம் +2ல 10th நல்ல மார்க் எடுக்கணுன்றதுக்காண்டி ஒரு அண்ணனா என்னோட தம்பி தங்கச்சிகளுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஃபார் பின் ட்ராப் சைலண்ட். டீச்சர்ஸ், ஜென் ஸ்டாஃப்ஸ், லேடி ஸ்டாஃப்ஸ் மட்டும், இந்த ஸ்கூலுடைய ஸ்டாஃப்ஸ் இல்ல வெளியில இருந்து வந்தக்கூடிய ஃபேக்கல்டி டீச்சர்ஸ், அவங்க மட்டும் ஒரு நிமிஷம் உட்கார்ந்த இடத்துல அப்படியே எந்திரிச்சு இல்லைங்களே. இப்ப என்ன பண்ணலாம் தெரியுமா? எத்தனை சாமின்னு சொன்ன மாதிரி மாதா பிதா குரு, இந்த எல்லாரும் சாமிக்கு நம்ம தலைக்கு மேல இப்படி ஒரு கை வைக்கலாமா? இங்க இருக்கிற எல்லா டீச்சர்ஸ் கிட்டையும் நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்க சார்பில் இது வரைக்கும் யாருமே கேட்க மைனஸ்ல அப்படியே வச்சுக்கோங்க, சவுண்ட் குறைச்சுக்கோங்க. மேம், இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் ஒண்ணு கேட்கிறேன், எங்க அப்பா அம்மாவும் டீச்சர் தான் சார், எங்க அப்பா அம்மா டீச்சர் தான், நானும் டீச்சரா இருக்கேன் அப்படின்றவங்க யாராவது இருந்தா கைது. நான் ஒரு ஆசிரியரா இருக்க ஆசைப்படுறேன் சார் அப்படின்ற டீச்சர்ஸ் கைது. சார் சார் எனக்கு கால் வலிக்கும் சார், எனக்கு முதுகு வலிக்கும் சார், எனக்கு தொண்டை வலிக்கும் சார், சில நேரத்தில் பிள்ளைங்க பண்ற சேட்டையில மனசு வலிக்கும் சார். எவ்வளவு வலிச்சாலும் நான் ஆசிரியர் பதவி விட மாட்டேன் கை தொட்டுக்கிறேன்.
சார் உங்க பிள்ளை சொல்லலாமா சொல்லலாமா தம்பி? ரைட் ஹேண்ட். ஓகே, நான் சொல்றேன் சத்தமா சொல்லலாமா? என் அன்பு ஆசிரியர்களே, என் அன்பு ஆசிரியர்களே, நீங்களும் உங்க ஃபேமிலியும் உங்க குழந்தைங்க உங்க ஹெல்த் நீங்க நல்லா இருப்பீங்க. நோய் நொடி இல்லாம நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களோட ஸ்டூடெண்ட் நானுன்றதுல பெருமைப்பட்டேன். தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ டீச்சர். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. எல்லாரும் சேர்ந்து தேங்க்யூ சொல்லிருங்க. ஒரே ஒரு விஷயம், இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம், இப்போ உங்க எல்லாருக்கும் சேர்ந்து அவங்க ஆல் தி பெஸ்ட் சொல்ல போறாங்க. அவங்க ஆல் தி பெஸ்ட்